Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா செக்ஷன்னா என்ன, கால் அவுட் வியூனா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் வியூ கால் அவுட் வியூ ரெண்டுமே ஹைடா இருக்கு. அது ஏன் அப்படின்னா நம்ம டயகிராம் வந்துட்டு 3D வியூல இருக்கு, அதனால ஹைடா இருக்கு. சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் லெவல் 1க்கு போங்க. லெவல் 1க்கு போன உடனே அது ஆக்டிவேட் ஆயிடும். சோ இப்போ பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடுச்சா? செக்ஷன் வியூனே ஒன்றும் இல்லை, வெரி ஈஸி. ஜஸ்ட் செக்ஷன் வியூ எடுத்துக்கோங்க. கட் பண்ணி பார்க்கணும், ஒரு பில்டிங் கட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது செக்ஷன் வியூ. இங்கிருந்து இங்க வரைக்கும் கட் பண்றேன். கட் பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பிளிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்பிளிட் செக்மெண்ட். ஸோ இங்கிருந்து இங்க வரைக்கும் கட் பண்ற பாருங்க. இப்போ இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கும் செக்ஷன் வியூ. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம செக்ஷன் இப்படிதான் இருக்கும். இந்த ரியலிஸ்டிக் வியூவில் செக் பண்ணணும் அப்படின்னா ரியலிஸ்டிக் வியூவில் கொடுத்துக்கலாம். ஓகே, this is called as section view. next call out view அப்படினு இருக்கு. call out view அப்படினா என்ன அப்படினா ஜஸ்ட் இங்க view tabsக்கு போங்க. view tabsல போயிட்டு call out view, call outல rectangular எடுத்துக்கோங்க. rectangular எடுத்துட்டு சோ இங்க வந்துட்டு நான் ஒரு rectangular shapeல டிரா பண்றேன். டிரா பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கும். சோ இதுல வியூ ஒரு பர்టిక్యులரா ஒரு ரூமை வந்துட்டு ஜூம் பண்ணி அதுல என்னது எடிட் பண்ணணுமா இல்ல காம்பனன்ட்ஸ் ஆட் பண்ணணுமா அந்த மாதிரி பர்பஸ்க்காக இது யூஸ் ஆகுது. சப்போஸ் சிஎம் கொடுத்து இங்க ஒரு காம்பனன்ட் ஆட் பண்றேன். எஸ்கேப் கொடுத்துட்டு இப்போ லெவல் 1க்கு போய் பாருங்க. ஸோ அங்கே ஆட் பண்ணது இங்கேயே வந்திருக்குங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஜூம் பண்ணி பர்டிகுலராக ஒரு ரூமை ஜூம் பண்ணி அதில் என்ன வேணுமோ ஆட் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு கால் அவுட் வியூ யூஸ் ஆகுது. சப்போஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு கால் அவுட் வியூல 2 மெத்தட் இருக்கு. இன்னொன்று ஸ்கெட்ச் வியூ இருக்கு. ஸ்கெட்ச் வியூ எடுத்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த போர்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணி இதை செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்கெட்ச் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு இந்த இடத்துல கால் அவுட் 2 ஆட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை செலக்ட் பண்ணி அப்படியே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஓகே, ஐ திங்க் கால் அவுட் வியூ செக்ஷன் வியூ அப்படின்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this session. Please subscribe and press the bell icon to get the updated notification.